Hi students, welcome to Simas classes. இங்கே மேட்ரிசஸோட ஐகன் வேல்யூவை பவர் மெத்தடை அப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ and the corresponding eigenvector of 2, -1, 0, -1, 2, -1, 0, -1, 2. Take 1, 0, 0. இதோட டிரான்ஸ்போஸை நான் இனிஷியல் ஐகன் வெக்டராக எடுத்துக்கணும். அதாவது 1, 0, 0வை இனிஷியல் ஐகன் வெக்டராக எடுத்துக்கிட்டு இந்த மேட்ரிக்ஸோட லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இனிஷியல் ஐகன் வெக்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை நான் x0 எடுத்துக்கிறேன். x0 என்ன கொடுத்துருக்கு? 1, 0, 0 இதான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஐட்ரேட்டிவ் மெத்தட். அதாவது நம்ம ஒரே ப்ராசஸை திருப்பி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் அதை நிறுத்தி அதுதான் ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர்னு சொல்ல போகிறோம். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸுக்கு பேர் ஐட்ரேட்டிவ் மெத்தட். இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா x0 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், எழுதிட்டேன். அதாவது 2, -1, 0, -1, 2, -1, 0, -1, 2 எழுதியாச்சு. x0 நமக்கு தெரியும் 1, 0, 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும் ரோ இன்ட்டு காலம். இப்போ 2 × 1 2 ஆகிடும். -1 × 0 0, அப்போ +0. அகெயின் +0 × 0 0 ஆகிடும். இங்கே -1 × 1 -1 +2 × 0 0 +-1 × 0 0ன்னு வரும். 0 × 1 0, -1 × 0 0, 2 × 0 0ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணோம்னா we get 2, -1 0. இப்போ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2வை வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 1 ஆகும். இங்கே -1 / 2 0.5 -0.5. அடுத்தது 0 / 2 0. இப்போ இதை எப்படி எழுதிக்கிறேன்னா 2x1 எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ax1 கண்டுபிடிக்கணும். ப்ரொசீஜர் என்னவோ இதே ப்ரொசீஜர். ஆனால் until this eigenvector or the eigenvalue becomes same, we have to do this process. போட்டுக்கிட்டே வரணும். இப்போ ax1 a எழுதியாச்சு. x1 என்ன? 1 -0.5 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 × 1 2ன்னு வரும். -1 × -0.5 ஹாஃபால் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 0.5ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +0. இங்கே -1 2 -0.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் -1. இது -1 × 0 0ன்னு வரும். அடுத்தது 0. இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 0.5 +2 × 0 0 ஆகிடும். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 -2 0.5. இப்போ இதில் ஹையஸ்ட் வேல்யூ எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ அதனால் அதை வெளியே எடுக்கிறேன். 2.5ஐ வெளியே எடுக்கும் பொழுது அந்த எலமெண்ட்டால் மீதி இருக்கிற எலமெண்ட் எல்லாம் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இங்கே 1 வரும். -2 / 2.5 -0.8. அடுத்தது 0.5 / 2.5 it is 0.2. that is equal to 2.5 × x2 எடுத்துக்கிறேன். இப்போ x2 வெக்டர் இது. இப்போ அடுத்தது ax2 கண்டுபிடிக்கணும். a எழுதியாச்சு. அதே மாதிரி x2 எழுதிட்டோம். மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 1 2, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +0.8. அப்புறம் இங்கே 0. இப்போ மைனஸ் இந்த செகண்ட் ரோ இன்ட்டு திஸ் காலம். அப்போ -1 2 × this -0.8 மல்டிப்ளை பண்ணால் -1.6 -1 × 0.2 -0.2ன்னு வரும். இங்கே 0 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +0.8 +0.4 that is equal to இங்கே மேலே 2.8, இது -2.8, இங்கே 1.2. இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ 2.8 வெளியே எடுத்துட்டோம். இப்போ 1 -1 இதை எழுதினோம்னா
2 டெசிமல் பிளேசஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க போதும். அப்படி பண்ணோன்னா 1.2 டிவைடட் பை 2.8 we get 0.43 வருது. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 2.8 இன்ட்டு x3. அப்புறம் ax3 கண்டுபிடிக்கணும். ஸோ a மேட்ரிக்ஸஸ் எழுதுவோம், x3 ஐகன் வெக்டார் எழுதுவோம். இப்போது மல்டிப்ளை பண்ணுவோம், ரோ இன்ட்டு காலம், அதே ப்ரொசீஜர். அப்போ இங்கே என்ன வரும்? 2, இது ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா +1, இங்கே 0, இங்கே மல்டிப்ளை பண்ணும்பொழுது -1, -2, -0.43. இப்போ 0 இன்ட்டு 1 0, -1 இன்ட்டு 1 +1, இங்கேயும் +0.86. இப்போ இதை ஆட் பண்ணால் 3 -3.43, இங்கே 1.86. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ இது நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ இங்கே வந்து 3. ஸோ 3ஐ வெளியெடுக்கணும். 3ஐ வெளியெடுத்துட்டோம்னா 3 டிவைட் பை 3 1 ஆகிடும். இங்கே -3.43 டிவைடட் பை 3 போட்டோம்னா 1.14 வரும். -1.14. அடுத்தது 1.86ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா we get 0.62. இப்போ இதை வந்து 3x4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போது அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா ax4 கண்டுபிடிக்கணும். ஸோ a மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம், x4 மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். அகெயின் சிமிலர்லி ரோ இன்ட்டு காலம் என்ன வரும்? 2 + 1.14 + 0, ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளிகேஷன். இப்போ செகண்ட் ரோ இது, இந்த காலத்தையை மல்டிப்ளை பண்ணால் -1, -2.28, -0.62. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 + 1.14 + 1.24. இப்போ இதை ஆட் பண்ணால் 3.14, இங்கே -3.9, அடுத்தது 2.38 வரும். இங்கே அகெயின் ஹையஸ்ட் வேல்யூ 3.14 வெளியெடுத்துட்டோம்னா 1. இப்போது -3.9 I am going to divide it by 3.14 டிவைட் பண்ணோம்னா I get -1.24. அடுத்தது 2.38 and I am going to divide it by 3.14 டிவைட் பண்ணால் we get 0.76. இதை 3.14 இன்ட்டு x5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது கண்டுபிடிக்கணும். ax5 என்ன வரும்? a எழுதியாச்சு, x5 எழுதிட்டேன். அகெயின் மல்டிப்ளை பண்ணால் 2 + 1.24 + 0, இங்கே -1, -2.48, -0.76. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 + 1.24 + 1.52. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 3.24, இங்கே -4.24, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.76. இதில் 3.24 லார்ஜஸ்ட் வேல்யூ வெளியெடுத்துக்கிட்டேன். அப்போ 1 -4.24 3.24ஆல் டிவைட் பண்ணோம்னா we get -1.31. அடுத்தது 2.76 3.24ஆல் டிவைட் பண்ணால் 0.85. இதை 3.24 x6ன்னு எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ax6 கண்டுபிடிக்கணும். a எழுதியாச்சு, x6 எழுதியாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ரோ இன்ட்டு காலம் 2 + 1.31 + 0, அடுத்தது -1, 2 இன்ட்டு -1.31 -2.62 வரும், -0.85. அடுத்தது அதுக்கப்புறம் 0 மைனஸ் ஆகிடுச்சுன்னா 1.31, அடுத்தது +1.70. இப்போ இதை ஆட் பண்ணால் 3.31, இங்கே -4.47, அடுத்தது 3.01. இதில் 3.31 ஹையஸ்ட் வேல்யூ வெளியெடுத்துட்டோம்னா இங்கே 1, இங்கே வந்து -1.35 வரும், அடுத்தது 0.91. இதை 3.31 இன்ட்டு x7 எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ப்ரொசீஜரை திருப்பி செய்கிறேன். இப்போது a வேல்யூ இன்ட்டு x7 வேல்யூவை எழுதிட்டேன். மல்டிப்ளை பண்ணுறோம். 2 + 1.35
ப்ளஸ் 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா -1 -2.70 -0.91. அடுத்த ரோ வேல்யூ 0 ப்ளஸ் 1.35 ப்ளஸ் 1.82. இது எல்லாத்தையும் இப்போது ஆட் பண்ணலாம். 3.35 -4.61. அடுத்தது 3.17. இப்போது 3.35 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே இது 1. இப்போ -4.61ல் 3.35 டிவைட் பண்ணால் -1.38. அடுத்தது 3.17 டிவைடட் பை 3.35 0.95. இதை 3.35 இன்ட்டு x8ன்னு எழுதிக்கலாம். இப்போது அடுத்தது AX8 கண்டுபிடிக்கணும். போட்டோம்னா we get எழுதியாச்சு, x எழுதியாச்சு. அகெயின் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா we get 2 plus 1.38 plus 0 minus 1 minus 2.76 minus 0.95. அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா 0 plus 1.38 plus 1.90. இப்போ அதை ஆட் பண்ணால் 3.38. இங்கே -4.71. அடுத்தது 3.28 வரும். இப்போ 3.38 வெளியே எடுத்துட்டோம்னா we get 1 minus 1.39. அடுத்தது 0.97. அதாவது இதை வெளியெடுக்கும் பொழுது இந்த எலிமெண்ட்டால் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எழுதுகிறோம். அந்த ப்ரொசீஜர் தான் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். 3.38 இன்ட்டு x9. பார்த்தீங்கன்னா இந்த ஐகன் வெக்டர் பாருங்கள், தே ஆர் கம் வெரி க்ளோஸர். அப்போ இன்னும் ஒரு 2 ஐட்ரேஷனில் நமக்கு தே மேபி ஈக்குவலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ AX9 போட்டோம்னா என்ன வரும்? x9 திருப்பி மல்டிப்ளை பண்ணால் 2 ப்ளஸ் 1.39 ப்ளஸ் 0. அடுத்தது -1 -2.78 -0.97. அடுத்தது 0 ப்ளஸ் 1.39 ப்ளஸ் 1.94. இப்போ இதை ஆட் பண்ணால் 3.39. இங்கே -4.75. அடுத்தது 3.33. இப்போ இதில் 3.39 வேல்யூ ஹையஸ்ட்டு வெளியெடுக்கிறேன். வெளியெடுத்துட்டுனா 1 minus 1.40. அடுத்தது 0.98. இதை 3.39 இன்ட்டு x10ன்னு எழுதிக்கிறேன். இப்போ அடுத்தது இங்கே போடும் பொழுது AX10 A வேல்யூ எழுதிட்டேன், x10ஓட வேல்யூ எழுதிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும்? 2 ப்ளஸ் 1.40 ப்ளஸ் 0. அடுத்தது -1 -2.80 -0.98. இங்கே எழுதும் பொழுது 0 ப்ளஸ் 1.40 ப்ளஸ் 1.96. இப்போ அகைன் இதை ஆட் பண்ணால் 3.14 3.40 minus 4.78. அடுத்தது 3.36. இங்கே 3.40 ஹையஸ்ட் வேல்யூ வெளியே எடுத்துட்டேன்னா 1 4.78 நம்ம வந்து 3.40வால் டிவைட் பண்ணோம்னா we get 1.41. மைனஸ் சைன்கிறதுனால -1.41. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.99. இதை 3.40 இன்ட்டு x11 எடுத்துக்கிறேன். அடுத்தது AX11 கண்டுபிடிக்கிறேன். பாருங்களேன், இந்த ஐகன் வெக்டர் ரொம்ப க்ளோஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது A வேல்யூ எழுதியாச்சு, x வேல்யூவும் எழுதியாச்சு. நவ் யூ மல்டிப்ளை. இட் இஸ் 2 ப்ளஸ் 1.41. அடுத்தது 0. அப்புறம் -1 -2.82 -0.99. அடுத்தது 0 ப்ளஸ் 1.41 ப்ளஸ் 0.99 0.98. இங்கே நம்ம இப்போ இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 3.41. அடுத்தது ஆட் பண்ணால் we get -4.81. அடுத்தது நம்ம ஆட் பண்ணால் 3.39 வரும். இப்போது நான் வந்து இதில் 3.41 ஹையஸ்ட் வேல்யூ வெளியெடுத்துட்டா 1 வரும். இப்போது -4.81 and I am going to divide it by 3.41. I get -1.41.
அடுத்தது 3.39 and I am going to divide it by 3.41 we get 0.99. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இதை 3.41 x12 எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஐகன் வெக்டரும் இந்த ஐகன் வெக்டரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது since x11 is equal to x12, therefore iterationல we get 2 eigenvector equalன்றதுனால the eigenvalue is 3.41 and the corresponding eigenvector is 1 minus 1.41 and 0.99 transpose. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.